அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, கொத்து தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருளில் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. இப்போ 3 வந்து பச்சை மிளகா போட்டுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா லைட்டாக வறுத்துட்டு இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டு மீடியம் சைஸ் 5 வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சோன்னு போட்டு அப்புறம் மசாலா ஆட் பண்ணும்போது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து புதினா நான் வந்து கொஞ்சோன்னு போடுறேன், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இது வந்து அவ்வளோ போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் அது வந்து டேஸ்ட் கொடுக்கும், அதனால போட்டிருக்கேன். இப்போ வந்து அரை கேப்சிகம் இதில் போட்டிருக்கேன். ஸோ கேப்சிகம் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு. இதுவும் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி இது தேவையில்லை. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து ஒரு பிஞ்ச் வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து உப்பு வந்து அப்போ போடலைன்னா இப்போ போட்டுக்கலாம். நீங்கள் நான் வந்து 6 தோசை முன்னாடி சுட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதான் காமிச்சேன். ஸோ இப்போ வந்து நல்லா மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அது மிளகு உப்பு போட்டு நான் வந்து முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன், அதை நீங்கள் போட்டுருங்க இதில். ஸோ இந்த முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் கூட கொஞ்சம் வேகாததுக்கு முன்னாடி வந்து நம்ம தோசை ஆட் பண்ணிடணும். முட்டை வந்து லைட்டாக வேகாதுக்கு முன்னாடி. ஸோ நல்லா வதக்கிட்டு இதை இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கொத்து தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தான், கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி கூட நம்ம சாம்பார் இல்லை ஏதோ ஒரு குழம்பு இல்லை வந்து சட்னி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் கைஸ். பாய்.